திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னாள் மத்திய அமைச்சரும் தற்பொழுது எம்பியாக இருக்கக்கூடிய தயாநிதி மாறன் அவர்களை கைது செய்வதற்கான உடனடி நடவடிக்கைகளை நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. வடமாநில மக்களை அவதூறாக பேசியதும் தற்பொழுது சர்ச்சையை ஏற்படுத்தியது. அவதூறு வழக்கை தயாநிதி மாறன் மீது போட்ட பாஜகவின் மிக முக்கியமான புள்ளி தற்பொழுது நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்றும் தயாநிதி மாறன் அவர்களுக்கு உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது. சமீப காலமாகவே திராவிட முன்னேற்றக் கழகம் மிக பெரிய அவமானங்களை சந்தித்துதான் வருகிறது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்த சனாதன ஒழிப்பு தற்பொழுது வரை அதன் பின்தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. குறிப்பாக வடமாநிலங்களில் 4 சட்டமன்ற தேர்தல்களில் 3 சட்டமன்ற தேர்தல்களில் பாஜக அமோகமாக வெற்றியடைந்ததற்கு மிக முக்கியமான காரணமே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதனத்தை எதிர்த்ததுதான். இந்தியா கூட்டணி சனாதனத்தை எதிர்க்கிறது என்று கூறி விமர்சனம் செய்து ஓட்டுக்களை அள்ளிவிட்டனர். மேலும் இதனால் பாஜக வெற்றியடைந்து இந்தியா கூட்டணி மிக பெரிய அளவில் தோல்வியையும் தழுவியது. இதனால் திமுகவை இந்திய கூட்டணியில் இருந்து நீக்க வேண்டும் என்று மேற்கு வங்காள முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்களும் விமர்சனம் செய்தார். தற்பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தொடர்ந்து ராசா அவர்களாக இருக்கட்டும், தற்பொழுது தயாநிதி மாறன் அவர்களும் வடமாநில மக்களை தமிழகத்திற்கு வந்து கக்கூஸ் மற்றும் கட்டிட வேலைகளில்தான் ஈடுபட்டு வருகிறார்கள் என்றும், ஆனால் தமிழர்கள் அவர்களை ஆட்டி படைக்கிறார்கள் என்றும் விமர்சனம் செய்துள்ளார். நாங்கள் என்ன உங்கள் காலில் கிளையாய் கிடைக்கிறோம் என்று வடமாநில முதல்வர்கள் தற்பொழுது கண்டனங்களை தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல் தயாநிதி மீது வழக்கு பதிவும் செய்து அவதூறு பரப்புவதாக கூறி தற்பொழுது வழக்கு பதிவு செய்து உடனடியாக அவரை கைது செய்ய வேண்டி தற்பொழுது உச்சநீதிமன்றம் தீர்ப்பும் வழங்கியிருக்கிறது. இதற்கான ஆதாரங்களுடன் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட வீடியோக்களும் தயாநிதி மாறன் அவர்களுக்கு எதிராக இருக்கும் நிலையில் ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் இவர்கள் அனைவரும் கூண்டோடுதான் கைது செய்வார்கள் என்றும் இதன் மூலமாக தெரிய வருகிறது. நாளுக்கு நாள் பிரச்சனைகள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அதிகமாக தான் வந்து கொண்டிருக்கிறது. இதற்கு மிக முக்கியமான காரணம் திமுகவின் தலைமை சரியில்லாததுதான் என்று விமர்சனம் செய்வதை பற்றி உங்களது கருத்துக்களையும், தயாநிதி மாறன் அவர்கள் கைது செய்து எத்தனை ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கலாம் என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.